வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே மனதுல ஆழத்தில் மறைந்த உண்மைகள் எப்பொழுதுமே உங்க மனசுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அதை நீங்க எப்பொழுதும் வெளியில் கூற மாட்டீங்க. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு காயங்களும் அவ்வளவு வருத்தங்களும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க வாழ்க்கையில அதிகமா காயம் அடைந்ததற்கு காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்களும் அது தெரியாமல் எத்தனையோ தடவைகள் முழித்து கொண்டிருப்பீங்க. ஆனா நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ காயங்கள் ஏற்பட்டது. ஆனா அது யாரால ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படின்னு தெரியாம நீங்க முழித்து கொண்டிருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்க அதிகமா நம்பியதுதான். மத்தவங்கள நீங்க அதிகமா நம்பியிருப்பீங்க. அதிகமா நம்புனதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா உருவாக்கியிருக்கும். ஒருவர மட்டும் கிடையாதுங்க. நீங்க நம்பின எல்லாருமே உங்களுடைய மனசுல ஒரு இடத்த பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்களும் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. அவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளையும் பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட துரோகங்களையும் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களையும் அவங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பண்ணியும் குடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய மனசுலயும் ஒரு இடம் நிச்சயமா பிடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க இப்போ உங்களுடைய உள்ளுக்குள்ள இன்னும் ஆறாத ஒரு காயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆரம்பத்துல அவங்க நல்ல ஒரு மனிதராக இருந்தாங்க. போக போகத்தான் அவங்களுடைய சுயரூபம் தெரியும் அப்படின்னு கூறுவாங்கல்ல. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்களுடைய சுய உருவமானது தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில அது சில பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகி இருக்கிறது. ஆனா அதற்கு காரணங்கள் யார் என்று தெரியாமல் நீங்க இன்னமும் முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனா அதற்கு காரணமாக இருப்பது உங்க கூடவே இருக்கக்கூடிய நீங்க மிகவும் நம்பிய சில மனிதர்கள் மட்டும்தான். அதை உங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது. யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க மீது நீங்க சந்தேகப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வாரீங்க. வெளியில நீங்க எவ்வளவுதான் சிரிச்சாலும் உங்களுடைய உள்ளுக்குள்ள இன்னும் அந்த நினைவுகள் உங்களை விட்டு போகாமலே இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில எப்பொழுதுமே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. வெளியில எப்பொழுதும் நான் தைரியமாக இருக்கேன், எனக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, யாரும் என்னை பார்த்து பாவப்பட வேண்டாம் என்று நீங்கள் எப்பொழுதுமே கூறுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க. ஆனா உங்களுடைய மனதிற்குள்ள உங்களுக்கு அவ்வளவு நினைவுகள் இருக்கும். என்ன செய்வது என்று தெரியாம எவ்வளவோ நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க வெளியில் சொல்ல முடியாம இருக்கக்கூடிய 5 முக்கியமான வழிகள் என்ன தெரியுமா? இது உங்களுடைய மனசுக்குள்ளேயே இருந்து மிகவும் ஆழமான ஒரு வழிகளாக மாறி இருக்கிறது. இதிலிருந்து உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கும். உங்கள உண்மையா நேசிச்சவங்க திடீர்னு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறி போயிருப்பாங்க. மத்த நபருடன் போயிருப்பாங்க. இது உங்களுடைய காதலிச்ச உறவாக இருக்கட்டும், இல்ல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும். அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க? அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையை விட்டு போற அளவுக்கு எதுவுமே நான் பண்ணல அப்படின்னு உங்களை நீங்களே யோசிப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க நம்பிய நண்பன் உங்களை பின்புலத்துல பேசியிருப்பாங்க. நீங்க அவங்கள நம்பி எல்லாத்தையுமே கூறியிருப்பீங்க. ரகசியங்கள் உங்கள பத்தி ஏ டூ செட் எல்லாத்தையும் நீங்க கூறியிருப்பீங்க. ஆனா உங்கள் முன்னாடி அவன் யார்ட்டயும் கூற மாட்டேன் அப்படின்னு கூறிட்டு, நீங்க போனதுக்கு அப்புறமா உங்க பின்புறத்தில் கூறி உங்கள பத்தி பேசி சிரிப்பாங்க. இந்த மாரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மனவேதனைய உங்களுக்குள்ள குடுத்திருக்கும். குடும்பத்துல கூட உங்கள புரிஞ்சுக்கிடாம நடந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க, எவ்வளவோ கடினமா உழைப்பீங்க. ஆனா அதற்கேற்ற ஒரு பலனும், மதிப்பும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்த நிச்சயமா ஏற்படுத்தி குடுக்குங்க. உங்களுடைய கனவுகள யாரும் மதிக்காம இருந்திருப்பாங்க. இந்த மதிக்காத தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். நீங்க அழுத நேரத்தில் கூட யாரும் இல்லாத ஒரு தனிமை உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த ஒரு தனிமையினால் இன்னமும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த தனிமைகள் உங்களை சில விஷயங்களிலிருந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது என்பத முடிவெடுக்க வைத்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தனிமையாக நிச்சயமாக இருக்கும். இந்த 5 விஷயங்கள் தாங்க உங்களுடைய மனசுக்குள்ள இன்னும் சுமையாக இருந்து கொண்டே இருக்கும். இது உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கா, இல்லையா என்பத கமெண்ட் வாயிலாக நிச்சயமாக நீங்கள் கூறணும். உங்களுடைய பிடிவாதம் உங்களுடைய குணமாக இருக்கும். அது உங்களுக்கு பலமா, பலவீனமா கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீங்க ரிஷபம் ராசிக்காரங்க. அதனால பிடிவாதம் உங்களுடைய அடையாளமாக இருக்கும். அதை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய பிடிவாதம் பெரிய சிக்கலிலும் உங்களை போய் வைத்திருக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். 3 முக்கியமான பிடிவாதத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன தெரியுமா? தவறான உறவ நீங்க விடாம பிடிச்சிருப்பீங்க. அந்த ஒரு உறவே உங்களை விட்டு போறேன்னு கூறியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ஒரு உறவு நீங்க போகக்கூடாது அப்படின்னு நினைச்சு உங்க கூடவே வச்சிருப்பீங்க. அதனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இதனால உங்களுக்குள்ள மனவேதனைகள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிடிவாதத்தால பண்ணியிருப்பீங்க. 2வதா இருப்பது உங்களுடைய முடிவை நீங்க மாத்தாம பிடித்ததையே நீங்க சொன்னதையே சொல்லிக்கொண்டே இருப்பீங்க. ஆனா அந்த முடிவை நீங்க மாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்க முன்னேறி இருப்பீங்க. அதை நினைத்து நீங்க இந்த ஒரு நேரத்துல வருத்தப்படுவீங்க. இதனால உங்களுடைய வாய்ப்புகளும் இந்த ஒரு நேரத்துல நீங்க இழந்திருப்பீங்க.
இழந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமாண்ட் வழியாக கூறுங்க. மூணாவதாக இருப்பது, யாரிடமும் தாழ்ந்து பேசாமல் நீங்கள் இருப்பீங்க. இதனால உங்களுடைய உறவுகள் முறிந்து போவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பணிந்து குனிந்து போனோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். விடாம பிடித்த உறவுகள் யார் தெரியுமா? ஏன் உங்களுக்கு கஷ்டங்கள் இதை கொடுத்தது அப்படின்னா, நீங்க ஒருத்தரை விட்டுட முடியாம எல்லாரையும் நீங்க நமக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அவங்க எவ்வளவு காயப்படுத்தினாலும் அந்த ஒரு உறவை நீங்க காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்பொழுதுமே உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அந்த உறவு தாங்க உங்களை மெதுவாக சோர்வடைய வச்சு கொண்டே இருக்கும். அப்படி சோர்வடைய வச்சு எது செய்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அவரையும் நீங்கள் விட்டுவிட மாட்டீங்க. உங்க கூடவே வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமா துரோகம் பண்ணியிருப்பாங்க? இந்த துரோகம் செஞ்ச நபர்கள் எல்லாம் யார் தெரியுமா? உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருப்பவர், உங்களுடைய உறவினராக இருப்பவர், உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒருவர். இவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய அமைதி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருந்திருக்கும் தெரியுமா? நீங்க சண்டை போட மாட்டீங்க, அமைதியா இருப்பீங்க. அந்த அமைதியை தாங்க சிலர் பலவீனம்னு எண்ணி உங்களுடைய அவங்க உங்களை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்தி இருப்பாங்க. உங்களுடைய நேரத்தை கூட வீணாக்கி இருப்பாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளையும் மதிக்காம இருந்திருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனசு சிலருக்கு சாபம் போல இருந்திருக்கும். நீங்க நல்ல மனசை வச்சிருக்கிறதுனால எல்லாரும் உதவின்னு உங்களிடம் கேட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதையே சிலர் தவறாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. நீங்க நம்பிய அளவுக்கு அவங்க உண்மையா உங்களிடம் இல்லாம இருந்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு இப்ப தெரியாது. பிற்காலத்துல தான் தெரியும். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுடைய ரகசியம் என்ன தெரியுமா? யாரை நம்பணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிடணும். எப்போதும் மௌனமாக காக்கணும், எப்போது பேசணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். உங்களையே முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களை முன்னிலைப்படுத்தாம நம்மளையும் நம்ம முன்னிலைப்படுத்திக்கிடணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம், அதுவும் மெதுவான ஒரு மாற்றமாகத்தான் நடக்கும். இருந்தாலும் இது ஒரு திடீர் மாற்றமாக இருக்காது. ஆனா மெதுவா உங்களுடைய வாழ்க்கையை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். என்ன தெரியுமா நடக்கும்? நீங்க செஞ்ச முயற்சிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் வெற்றி பெற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தள்ளி போய் கொண்டே இருந்திருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல அந்த முயற்சிகள் நீங்க நினைத்த மாதிரி சில நன்மைகளை உருவாக்கக்கூடியதாக நிச்சயமாக மாறும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்புகளை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் உங்களுக்கு மெதுவா சேர ஆரம்பிக்கும். அந்த பணத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்கள் பக்கம் திரும்பவும் ஆரம்பிக்கும். உங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வருவாங்க. இனி உங்களுடைய வாழ்க்கைக்கு வரப்போகின்ற சில நபர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? உங்களை உண்மையா மதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. உங்களுடைய கனவுகளை எல்லாம் அவர்கள் ஆதரிப்பார்கள். உங்களை முன்னேற்றத்தை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அவங்க வந்தது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு போகும் என்பதை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. உங்களுடைய கிரகங்கள் உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் இனிமேல் நிச்சயமாக மாறும். இப்போ வரைக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் கூட இனி மெதுவா உங்களுடைய பக்கம் வர ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய கிரகங்கள். அவங்க தான் நீங்க நினைச்சது அனைத்தையும் நடத்தி கொடுப்பாங்க. ஆனா கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக மாறும். நீங்க கவனிக்காம விட்ட வாய்ப்புகள் மீண்டும் உங்களை தேடி வரும். முன்னாடி நீங்க கவனிக்காம சில வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வாய்ப்புகள் வரும்பொழுது நீங்க வேற ஏதாவது ஒண்ணுல இன்ட்ரெஸ்டா நீங்க வேலை வேலை பார்த்து கொண்டோ இல்லைன்னா இன்ட்ரெஸ்டா எதுலயாவது இருந்திருப்பீங்க. அதனால மறந்திருப்பீங்க. ஆனா மீண்டும் இந்த ஒரு நேரத்தில் இது உங்களை தேடி வரும். இந்த முறை நீங்கள் அதை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிடித்து வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரும். உங்களுடைய வாழ்க்கையில மெதுவான வாழ்க்கை நிலையான ஒரு வெற்றியாக மாறும். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை வேகமா இல்லாமல் இருந்தாலும் மெதுவாகத்தான் உங்கள் வாழ்க்கையில போகும். ஆனா அந்த ஒரு மெதுவான பயணம் உங்களுக்கு நிலையான ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களை விட்டு சென்றவங்க கூட இப்போது உங்களை புரிந்து கொண்டு உங்களை தேடி வருவாங்க. நீங்க விட்டுட்டு வாழ்க்கையை விட்டு போனவங்க இனி உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. மதித்து உங்களிடம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சம்பாதிச்சு வச்சிருப்பீங்க. உங்களை மதிக்கக்கூடிய உறவுகள் யார் தெரியுமா? ஒரு உண்மையான ஒரு நண்பர், ஒரு ஆதரவான ஒரு குடும்ப உறுப்பினர், ஒரு புதிய உறவு. இவர்கள் அனைவரும் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அதனால இவங்களை நீங்க எப்பொழுதுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுடைய பணத்துல நீங்க சம்பாதிப்பதற்கான முதல் படிக்கட்டாக நீங்க எடுத்து வைப்பீங்க. இதனால உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க எடுக்க போகின்ற ஒரே ஒரு சிறிய பாதுகாப்பான முடிவு தாங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்துக்கு வழிவகுக்கும். அந்த ஒரு லாபத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும்.
எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, இது ஒரு மெதுவான மாற்றம் தான். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையை நிலையாக உயர்த்தக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கை அமைதி, நிதானம், நிலையான வெற்றி இந்த மூன்றும் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்க இழந்த எல்லாத்துக்கும் பதிலாக இன்னைக்கு கிடைக்க போவது அதை விட பெரியதாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.